அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மேடையில் வீட்டிற்கு அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் நான் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு என் சிற்றுரையை துவங்குகிறேன். அவை எறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லி தொகையெறிந்து தூய்மையவர். இந்த குரலுக்கேற்ப என்னோட உரை சிற்றுரை தான். பெருவுரையாற்றலாம் பெரிய அறிஞ பெருமக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் சிற்றுரையாகி நான் விடைபெற்றுக்கிறேன். முதலில் என் தாய் தந்தையை வணங்கிக் கொண்டு, முதலில் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயுதபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திரு பி. சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995 வருடம் ஜோதிடம் பயின்றேன். எனக்கு என் குருநாதர் சொல்லிக் கொடுத்த ராசி அம்சம் மட்டும்தான். இதை வச்சு நிறைய பேர் சொல்லியிருந்தேன். நிறைய ஃபோன் கால் வருது, நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கேன். நம்ம ஜோதிட பெருமக்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு அறிவுரை என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜாதகத்தை நம்மக்கிட்ட வந்து பார்க்குறாங்கன்னு சொன்னால், லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்துலேயும் சந்திரனுக்கு 4ஆம் இடத்து கேந்திரத்துலேயும் எந்தெந்த கிரகங்கள் பஞ்சமகா புருஷ யோகம் 5 எந்தெந்த கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். சூரியன் சந்திரன் தவிர, ராகு கேது தவிர, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, இந்த 5 கிரகத்துக்கு 5 யோகம் கொடுத்துருக்காங்க. செவ்வாய்க்கு ருஷக யோகம், புதனுக்கு பத்திர யோகம், குருவுக்கு அம்ச யோகம், சுக்கிரனுக்கு மாளவியா யோகம், சனி பகவானுக்கு சச யோகம். இந்த 5 கிரகமும் லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருந்தாலோ சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தாலோ அவங்க மிகப்பெரிய ஒரு சரித்திரம் படைப்பார்கள். அப்படிங்கிறது நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். சொன்ன மாதிரி அவங்களும் நிறைய இருக்குது. இதை நான் நம்ம சொல்லி ஜாதகத்தை சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால், இந்த லக்னத்துக்கு இப்படி லக்னத்துக்கு கேந்திரத்திலையும் சந்திரனுக்கு கேந்திரத்தினுடைய முன்னாள் முதல்வர்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருந்த முதல்வர்கள், ஆண்ட முதல்வர்களுடைய ஜாதகத்தை சொல்கிறேன் பாருங்க. இதில் 2-3 யோகம் வாங்கினவங்களும் பெரிய பெரிய முதலமைச்சராக தான் இருந்து விடைபெற்று போயிருக்காங்க. தலைவர் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய ஜாதகம் பாருங்கள். கடக லக்னம், 2ஆம் வீட்டில் ராகு, 3ல் 1ல் 4ல் சனி பகவான் கேந்திரம், 5ல் குரு, 6ல் 1ல் 7ல் செவ்வாய் அதுவும் கேந்திரம், 8ல் கேது, 9ல் 1ல் 10ல் புதன் பத்திர யோகம், 11ல் சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறது அமாவாசை யோகம். இந்த 3 கிரகமும் பஞ்சமகா புருஷ யோகம் இருக்கிறனால அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பல ஆண்டுகாலம் வாழ்ந்து வந்தார் இல்லைங்களா. நடத்தி திருவாரூரில் 13 தேர்தலையும் ஜெயிச்சு வந்த ஒரே முதல்வர்னா ஐயா கருணாநிதி ஐயா தான். அது அவர் பஞ்சமகா புருஷ யோகம் 3 யோகம் இருக்கிறனால அவருக்கு அப்படி. 2வது ஜெயலலிதா அம்மா, அவங்க மிதுன லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் சனி பகவான், 3ஆம் வீட்டில் சந்திரனும் செவ்வாயும், 4ல் 1ல் 5ல் கேது, 6ல் 1ல் 7ல் குரு, 7ல் குரு இருக்குது அம்ச யோகம். அது லக்னத்துக்கு 7ல் குரு வர்றது அம்ச யோகம். 8ல் 1ல் 9ல் சூரியனும் புதனும், சந்திரனுக்கு நேராக சூரியனும் புதனும் இருக்காங்க. 10ல் சுக்கிரன் இருக்கிறது மாளவியா யோகம், 11ல் ராகு. இதுதான் அந்த அம்மா எப்படி இருந்தாங்கங்கிற ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். 10ல் சுக்கிரன் இருக்காரா, புலிப்பாணி பாடல் சொல்கிறாரு. சுக்கிரன் 10ல் வாழ சூரியன் சுகித்து நிற்க தக்கதோர் மந்தன் நோக்க தரணியில் உயிர்த்தோரெல்லாம் மிக்கதோர் புகழினோடு மேனிலை பதவி பெற்று சிக்கலே எண்ணி செய்தொழில் புரிவார அரசினாலேங்கிறார். 10ல் சுக்கிரன் கேந்திரம் வேணும்னா, லக்னத்துக்கு கேந்திரம், அரசாங்கத்தில் வேலையில் இருப்பாங்களாம். அந்த அம்மா அரசாங்கத்தில் இல்லை, அரசாங்கத்தையே எடுத்து நடத்துகிறாங்க இல்லையா. நம்ம கண்கூட பார்த்தோம்ல. அதே மாதிரி தான் கேளப்பா அசரகுரு கேந்திரம் கோணத்திலிருந்து கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் ஆளப்பா அசரகுரு பல்லனிப்பார் அப்பனே உப்பருகே மேடை உண்டு வைரங்கள் முத்து மாலை வளமாக சூடியிருக்கும் வளவதை தான் கூறப்பா குடிநாதன் வளம் அறிந்து கொற்றவனை புலிப்பாணி சாட்டினாங்க. இந்த புலிப்பாணி பாடல் அத்தனையும் 100க்கு 100 உண்மை. இந்த புலிப்பாணி பாடல் மாதிரி அந்த அம்மா எப்படி பிழைச்சாங்க என்னங்கிறது எல்லோரும் உங்களுக்கு தெரியும். அதுதான் முன்னாள் முதல்வர் நம்ம புரட்சி தலைவர் டாக்டர் ஐயா எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதகம் சொல்கிறேன் பாருங்க. கும்ப லக்னம், லக்னத்துக்கு 2ல் 1ல் 3ல் குரு, 4ல் 1ல் 5ல் கேது, 6ல் சனி பகவான், 7ல் 1ல் 8ல் 1ல் 9ல் அவர் சுவாதி நட்சத்திரம் துளாராசி, 10ல் 1ல் 11ல் சுக்கிரன் ராகு, 12ல் சூரியன் செவ்வாய் புதன். பாருங்கள், லக்னத்துக்கு 7ல் 1ல் 8ல் 1ல் 9ல் 1ல் லக்னத்துக்கு அவர் கேந்திரம் வாங்கலை.
சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு கேந்திரம், அது கஜகேசரி யோகம் சொல்லுவாங்க. கஜகேசரி யோகம் குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. சந்திரனுக்கு 7ல் குரு இருக்கிறது, அது அம்ச யோகம் வந்துருச்சா. சந்திரனுக்கு 10ல் சனி யோகம் இருக்கா, சசயோகம் வந்துருச்சா. சந்திரனுக்கு 4ஆம் வீட்டில் மகரத்தில் செவ்வாய் புதன் 4, செவ்வாய் வந்து ருஷயோகம், புதன் வந்து பத்ர யோகம். 4 யோகம் வந்ததுனால தான் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொன்மனச்செம்மல் 3 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் அமைச்சு வந்தார். அதே மாதிரி தான் காமராஜர் ஐயாவுடைய ஜாதகம் சொல்கிறேன் பாருங்க. அவருக்கு கடக லக்கணம், லக்கணத்துக்கு 7லேயே அவருக்கு சனி பகவான் இருப்பார், அது சசயோகம். அவர் போட்டாய் நட்சத்திரம் கும்பராசி, கும்பராசி சுக்கிரன் வந்து 2ஆம் வீட்லேயே இருப்பார். அவர் 2 யோகம் வாங்கியிருக்கார். 2 யோகம் வாங்கினார். அவரும் முதலமைச்சராக வந்தவர் தான். அதே மாதிரி டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவுடைய ஜாதகம் சொல்கிறேன் பாருங்க. அவர் கடக லக்கணம், லக்கணத்திலே குரு உட்காந்துருக்காரு. குரு அது அம்ச யோகம். அவர் 2, 3, 4ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி, கூட செவ்வாய் இருக்காரு. சுக்கிரனுக்கு மாளவியா யோகம், செவ்வாய்க்கு ருஷக யோகம். 3 யோகம் வந்ததுனால தான் அவர் 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் 3 இருக்கார். அவர் 3 இருக்கும்போது அவர் ஆராய்ச்சி இதுக்கெல்லாம் போயிட்டு கூட பின்னாடி ஜனாதிபதியாக வந்தார். இந்த பஞ்சமகா புருஷ யோகம் 5 யோகத்தில் யாராருக்கு இருக்குதோ அவங்கெல்லாம் மிக மேன்மையை பெற்று இருந்திருக்காங்க. இதே தான் நம்ம வந்து 8ஆவது மாதம் பரணி பாரதியா மீட்டிங்கில் பேசினேன். அந்த பேசுனதை பார்த்துட்டு ஒருத்தர் ஜாதகத்தை என்னை பார்க்கணுன்னாரு. என்ன அவருடைய ஜாதகம்னு சொன்னால், அவருடைய ஜாதகம் சொல்கிறேன் பாருங்க. எனக்கு ஜாதகம் பார்க்க சொல்ல முடியுமான்னு கேட்டார். அவர் டேட் ஆஃப் பர்த்து டைமு பிளேஸ் அனுப்புங்கயா, நான் பார்த்து சொல்கிறேன்னு சொன்னேன். அவர் சொன்னார் 4/2/1939. நான் பார்க்கும்போது அவருக்கு வயசு 86 வருஷம் 6 மாதம் 1 நாள். இப்பேற்பட்டவருக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்து தெளிவாக சொன்னேன். லக்கணம் மிதுன லக்கணம், லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டிலே சந்திரன் இருக்கார். அது வந்து என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்காரு, ஆயுள் நட்சத்திரத்தில் இருக்கார். 3ல் 1, 4ல் 1, 5ல் ராகு, 6ல் செவ்வாய், 7ல் சுக்கிரன், 8ல் சூரியன் புதன், 9ல் குரு, 10ல் சனி பகவான், 11ல் கேது. இதுதான் அவருடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தை சொன்னேன். லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார், குடும்பஸ்தானத்துலேயே. வரிசையாக சொல்லிட்டு லக்கணத்துக்கு 9ல் குரு இருக்கார். 3 கேள்வி அவர்கிட்ட கேட்டேன். ஐயா 2 கேள்வி கேட்குறேன், 3 கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு. நீங்கள் அரசு வேலையில் இருந்தீங்களான்னு கேட்டேன். ஆமாம் நான் இருந்தேன். என்ன வேலைன்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் அப்புறம் பின்னாடி சொல்கிறேங்க. இருந்தீங்களா? ஆமாம் இருந்தேன். அப்புறம் 2ஆம் வீட்டில் சனி பகவான் சந்திரன் இருக்கார். அப்புறமேட்டு இதெல்லாம் வரிசையாக சொல்லிட்டு வந்தேன். லக்கணத்துக்கு 9ல் குரு இருக்கார். 9 குரு இருக்கிற 5ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்க்குறாரு. ஜீவனை சுவரைவாள சீரியர் நோக்கக்கூட பாவர்கள் பார்க்க வெய்யும் கண்ட பணி போலாகும் ஆவதே ஆயுள் தீர்க்க அறிவில் மன்னவனாவான். எப்பேற்பட்ட ஒரு பேசுனாங்களோ நீங்கள் அவங்களுக்கு செக் வச்சுருங்கய்யா, மிக அறிவாளியா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறனால குடும்பஸ்தானத்திலே சந்திரன் இருக்கார். சந்திரனுக்கு சொன்னேன் குடும்பஸ்தானாதி. லக்கணத்துக்கு 2ஆம் வீட்லேயே குடும்பஸ்தானாதி. அவர் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கனாலையும் அவர் 10ஆம் வீட்லேயே குருவும் சனி பகவானும் பரிவர்த்தனையாகும், தர்ம கர்மாதிபதி யோகம். அப்படி இருக்கிறனால நீங்கள் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே வாங்கியிருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறமேட்டு எனக்கு என்ன தொழில் அமையும்னு சொல்லி கேட்டார். ஐயா உங்களுக்கு 10ல் குரு இருக்கிறனால பரிவர்த்தனைக்கு நீங்கள் வாத்தியார் தொழில் செய்யணும், இல்லைன்னா வக்கீல் தொழில் செய்யணும், இல்லைன்னா புரோகிதர் மாதிரி தொழிலெலாம் செய்யலாங்க ஐயா அப்படின்னு. ஒரு தொழில் சொல்ல முடியுமானார். இல்லைங்க அந்த 3 தொழிலில் ஏதோ ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு. நான் ஆசிரியராக இருந்தேன்னார். எந்த பள்ளிக்கூடத்துங்க? இல்லை நான் பள்ளிக்கூடத்துக்கெலாம் இல்லை, நான் காலேஜ் லெக்சராக இருந்தேன்னார். அப்பா உங்கள்கிட்டலாம் பேசி அவங்கயா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த ஜாதகம் இப்போ ஏற்பட்டவங்களுக்கு சொல்லும்போது எவ்வளோ நம்ம ஆராய்ச்சி ஆரம்ப காலத்தில் நான் கற்றுக்கிட்டு 95ல் கற்றுக்கிட்டதெல்லாம் இப்போ எடுத்து எல்லாமே சொன்ன வரைக்கும் எதுவும் ஃபெயில் ஆகலை. நல்ல பேர் புகழோடு இருக்கார். அவருக்கும் பஞ்சமகா புருஷ யோகம் 3 யோகம் இருந்தது. அவர் பேர் புகழ் அந்தஸ்து அறிவோடு நல்லா செயல்பட்டு வராரு. அதனால் நான் பேசணுன்னு ஆசைப்பட்டேன். இதுதான் நான் பேசுகிறது. எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த
மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு ராஜா சங்கர் ஐயாவுக்கு நன்றினை சொல்லி விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அவருக்கு ஒரு சிறு மரியாதை செஞ்சுக்கிறேன். வணக்கம் ஐயா. அப்படியே நில்லுங்க. Thank you.